நான் வந்துட்டு தான் இருக்கேன். சரி, நான் கூப்பிடுறேன். இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. நான் கிராஸ் பண்ணி விடுறேன். பரவாயில்ல மேடம். இல்லங்க, பரவாயில்ல, நான் கிராஸ் பண்ணி விடுறேன். இல்ல பரவாயில்லைங்க மேடம், நான் மந்தவெளி வரைக்கும் போனோம் மேடம். கையில இந்த பர்ஸை எவனோ அடிச்சுட்டு போயிட்டான். கையில காசு இல்ல. நான் இப்படியே நடந்தே மந்தவெளி வரைக்கும் போயிடுறேன் மேடம். மந்தவெளி வரைக்கும் நடந்தா போவீங்க? ஆமா மேடம். இருங்க ஒரு நிமிஷம். இந்த காசை வச்சுக்கோங்க. பஸ்லயோ ஷேர் ஆட்டோவையோ புடிச்சு போயிடுங்க. உங்களுக்கு எதுக்கு மேடம் கஷ்டம்? ஐயோ, எனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்ல. இந்தாங்க புடிங்க. இதை வச்சுக்கிட்டு பத்திரமா போங்க. இருங்க, நான் கிராஸ் பண்ணி விடுறேன். இல்லைங்க, இப்படி ஸ்ட்ரெயிட்டா போனீங்கன்னா பஸ் ஸ்டாப் வரும். ஓகே மேடம். பார்த்து பத்திரமா போங்க. தேங்க்யூ மேடம். வரேன். மேடம், இங்க நடந்ததெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். உங்க மனிதாபிமானத்தை நான் பாராட்டுறேன். தர்மன்ற பேர்ல சிம்பத்தி கிரியேட் பண்ணி ஏமாத்துறவங்களும் இருக்காங்க, பாவப்பட்டு உங்களை மாதிரி ஏமாந்து போறவங்களும் இருக்காங்க. என்ன சொல்றீங்க? எனக்கு புரியல. நீங்க பாவப்பட்டு ஒருத்தனுக்கு ரோடு கிராஸ் பண்ண ஹெல்ப் பண்ணீங்களே, அவன் பிளைண்டே இல்லை. நம்பல இல்ல? கொஞ்ச நேரம் இங்கே இருங்க மேடம், நான் ப்ரூவ் பண்றேன். யார் சார்? என்ன கையிலுங்க சார். கண்ணு தெரியாத மாதிரி நடிக்கிறியா? கைகள் நல்லா தானே இருக்கு. ஓச்சி சாப்பிட வேண்டியதானே? டேய், முதல்ல பணத்தை எடு. பணத்தை எடு. பணத்தை எடு. சார் அடிங்க சார். எடுடா. இருங்க சார். எடு. தாங்க சார். அந்த பொண்ணு கொடுத்த பணத்தை எடுறா. எடு. எடு சார். எடுடா. தாங்க சார். இனிமே யாரையாவது ஏமாத்துவ? யாரையாவது ஏமாத்துவ சார்? இல்ல சார். மேடம், உங்களோட பணம். நீங்க எப்படி அவன் பிளைண்ட் இல்லைன்னு கண்டுபிடிச்சீங்க? சோ சிம்பிள் மேடம். பார்வை இல்லாதவங்க இந்த மாதிரி ஃப்ராட்லாம் பண்ண மாட்டாங்க. பார்வை இல்லைனாலும் கடவுள் அவங்களுக்கு நிறைய தன்னம்பிக்கை கொடுத்துருப்பாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்களே, பாட்டு பாடியோ இல்லை ஏதோ இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிச்சோ சம்பாதிப்பாங்க. இது மாதிரி அடுத்தவங்களை ஏமாற்றி சம்பாதிக்க மாட்டாங்க. அப்படியே அவங்க கிட்ட திறமை இல்லாமல் போனாலும் ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்துருப்பீங்களே, ஊதுவத்தி விற்கிறது, உணவுப் பொருட்கள் விற்கிறது, இந்த மாதிரி தான் ஏதாவது பண்ணுவாங்க. அவங்களுக்கு நம்ம விட பிடிவாதமும் வைராகியம் அதிகம். தேங்க்ஸ். இனிமே இது மாதிரி ஆளுங்க நம்பி ஏமாந்து பணத்தை கொடுக்காதீங்க. நல்ல மனசோட பண்றீங்க, ஆனா அதை நல்லவங்களுக்கு பண்ணுங்க. இன்னொரு தடவை என் குழந்தை
நினைச்ச எனக்கு தெரியாம நடந்த விஷயத்த நான் தெரிஞ்சே செய்ய வேண்டியதாகி போயிடும். மறுபடியும் என் குழந்தை உன்னை சுமக்க வச்சிருவேன். எது நடந்தாலும் நான் உங்க கூட கடைசி வரைக்கும் இருப்பேன். உங்களை விட்டு போக மாட்டேன். வாழ்க்கையில எவ்வளோ சந்தோஷமான நேரத்துலலாம் ஏன் குழந்தை உண்டாகி இருக்கும்போது கூட இந்த வார்த்தையை சொல்லவே இல்லை. இப்போ எது நடந்தாலும் கூடவே இருப்பேன். என்ன திவ்யா, ராஜாவை பத்தின குழப்பம் ஜாஸ்தி ஆயிடுச்சா? இல்ல இவ்வளவு நாள் இருந்த குழப்பம் இப்பதான் தெளிஞ்சிருக்கா? இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன் திவ்யா. ராஜா உன் மேல எவ்வளவு அன்பா இருக்காரு, உன் மேல எவ்வளவு பாசம் காட்டுறாரு. ஏன் நீ அவரை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? குழந்தை உண்டானா அது வீண் செலவு கழிச்சிருன்னு சொல்ற ஆம்பளைங்க தான் இந்த காலத்துல அதிகமா இருக்காங்க. ஆனா இந்த குழந்தைக்காக அவர் எவ்வளவு பாடுபடுறாரு. இந்த குழந்தைய மட்டும் பெத்தி என்கிட்ட கொடுத்துட சொல்லுங்களேன். இந்த குழந்தையோட முகத்திலேயே நான் திவ்யாவை பாத்துக்கிறேன், அப்படியே நான் என் வாழ்க்கையை கழிச்சுக்கிறேன்னு ராஜா சொல்றாரு. இந்த மாதிரி ஆம்பளைங்க எத்தனை பேர் இருக்காங்க திவ்யா இந்த நாட்டுல? என் வாழ்க்கையில வேற எந்த பொண்ணுக்கும் இடம் இல்ல, நான் வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு அந்த ராஜா ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்கற மாதிரி எல்லார்கிட்டயும் சொல்றாரு. இப்படி ஒரு உத்தம புருஷனை நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? நீ ஒரு கொலை பண்ணி நான் ஜெயிலுக்கு போறேன்னு நின்னப்போ ராஜா என்ன சொன்னாரு? நீ ஜெயிலுக்கு போவ, ஆனா உனக்கு முன்னாடி நான் அந்த கொலைப்பழியை ஏத்துக்கிட்டு ஜெயில இருப்பேன். நம்ம குழந்தைய பெத்து அந்த குழந்தைய என்கிட்ட காட்டுறதுக்காக நீ ஜெயிலுக்கு என்ன பார்க்க வருவ. எந்த காலத்திலயும் ஜெயில் வாசப்படியை நான் உன்னை மிதிக்க விட மாட்டேன் அப்படின்னு சொன்னாரே. இப்படி ஒரு நல்ல உள்ளத்தை நீ எப்படி எல்லாம் நோகடிச்சிருப்ப? கல்யாணம் ஆன நிமிஷத்துல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் நீ அந்த மனுஷனை பத்தி ஒரு நிமிஷம் கூட நினைச்சு பார்த்ததில்ல. ஆனா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன்னை தான் மனசுல தூக்கி வச்ச நிமிஷத்துல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் ஒரு நிமிஷம் கூட அவர் உன்னை இறக்கி வச்சதில்ல. சிம்மாசனம் போட்டு ராஜாவுக்கு ஏத்த ராணி மாதிரி தானே உன்னை பாத்துட்டு இருக்காரு. அந்த காதல்ல நீ என்ன குறை கண்டுபிடிச்ச? அந்த பாசம் உனக்கு உண்மையா தெரியலையா? இதுக்கு மேல உனக்கு வேற என்ன தாண்டி வேணும்? எப்போ நீ ராஜாவை புரிஞ்சுக்க போற? எப்போ நீ அவரை ஒரு மனுஷனா பார்க்க போற? நீ சொல்றது எல்லாமே சரிதான், நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது. ஆனா அவரை நான் ரொம்ப தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். நிறைய சண்டை போட்டிருக்கேன், ரொம்ப அசிங்கமா திட்டிருக்கேன். இதெல்லாம் அவர் கண்டிப்பா ஞாபகம் வச்சிருப்பாரு. யாராலையுமே அதை மறக்க முடியாது. என்ன ஒரு தேளை விட நான் அவர் கொடுமையா கொட்டியிருக்கேன். ஆனா இன்னைக்கு இப்ப நான் அவர் முன்னாடி போய் நின்னா அவர் என்ன நினைப்பாரு? என் வாழ்க்கையை காப்பாத்திக்கிறதுக்காக, என்ன காப்பாத்திக்கிறதுக்காக நான் நடிக்கிறேன்னு தானே அவர் என்ன தப்பா புரிஞ்சுப்பாரு. இந்த நிலைமையில நான் எப்படி அவர்கிட்ட போய் உங்க கூட நான் வாழ ஆசைப்படுறேன்னு சொல்ல முடியும்? கண்டிப்பா சொல்ல முடியாது. காலம் கடந்து போச்சு. இது உனக்கு புரியலையா? எந்த காலமும் கடந்து போகல. இது பாரு, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. நீ ஒண்ணு பண்ண, ராஜாவுக்கு பிடிச்ச மாதிரி ரெடியாகி அவரை போய் பாரு. உன் மனசுல இருக்கிற வெறுப்பெல்லாம் இப்பவாவது தூக்கி போட்டுட்ட உண்மையான அன்போட அவரை ஒரே ஒரு தடவை பாசமா பாரு. அந்த பார்வை பேசும் 1000 வார்த்தைகள், அது பேசும் 1000 பாஷைகள். உண்மையான காதலுக்கு எந்த மொழிகளுமே கிடையாது திவ்யா. நான் சொன்னதை தயவு செஞ்சு செய். நீ இதை மட்டும் பண்ணி பாரு. ராஜா எந்த நிபந்தனையுமே இல்லாம உன்னை சந்தோஷமா ஏத்துப்பாரு. காலையில அம்மன் கோயிலுக்கு போ. கோயில்ல ஒரு விளக்கு ஏத்திட்டு நான் சொன்னதை செய் ப்ளீஸ். இதுக்கப்புறமாவது ஒரு பிரகாசமான வாழ்க்கையை நீ ஆரம்பி, சரியா? அந்த வாழ்க்கை எப்படி சந்தோஷமா இருக்குன்னு மட்டும் நீ பாரு. தயவு செஞ்சு மனசாட்சியே இல்லாம என்ன இப்படி அடிக்கடி வந்து பேச வைக்காத. ஆல் தி வெரி பெஸ்ட்.
காயத்ரி, ம் என்ன பிஸியா? ஆமான்னு சொன்ன என்ன போயிடுவா போறேன்? கண்டிப்பா போக மாட்டேன். அப்புறம் என்ன சொல்லி தொலை. நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும். பண்ணிட்டேன். தேங்க்யூ. ஏய் ஆ என்ன ஓவரா பண்ணிட்டு இருக்க? ஹெல்ப் என்னன்னு முதல்ல உட்காந்து சொல்லு. ஓ சாரி, ஹெல்ப் என்னன்னு நான் கேட்கவே இல்லைல்ல. ஐயோ அவ்வளவு பெரிய காமெடி எல்லாம் ஒண்ணும் இல்ல, சொல்லு. ஒன்றும் இல்லை, எனக்கு ஒரு புதுசாக ஒரு கஸ்டமர், வெயிட்டான ஒரு கஸ்டமர் இன்ட்ரடியூஸ் ஆகிருக்கான். ம் அவங்ககிட்ட நான் ஒரு லேண்ட் சேல் பண்ணணும். அவனுக்கு சில டவுட்லாம் இருக்குது லேண்ட் சம்மந்தமா. அதெல்லாம் உன்னால் கிளியர் பண்ண முடியுமா? நான் எதுக்கு கிளியர் பண்ணணும்? சொல்கிறேன் கேளு. நாளைக்கு தான் அவனை மீட் பண்ண போகிறேன். ஆனால் எனக்கு முக்கியமான மீட்டிங் இருக்குது ஆஃபீஸில். அவனை மீட் பண்ணுறதுக்கு எப்படியும் 1 hour லேட் ஆகிடும் ஃபிக்ஸ் பண்ண டயத்துலேருந்து. அந்த நேரத்தில் நீ அவரை போய் பார்த்து அவருக்கு என்னென்ன டவுட்லாம் இருக்கோ அதை நீ கிளியர் பண்ணி கொடுத்தீங்கன்னா நான் லேண்டை ஈஸியாக அவர்கிட்ட விற்றுருவேன். ஏய் என்ன வேலை பார்க்க சொல்ற நீ? உனக்கு தெரிஞ்ச வேலை தானே, ஒரு ஹெல்ப்பாக இதை பண்ணக்கூடாதா நீ? பண்ணலாம். சரி, என்னோட கமிஷன் எவ்வளோ? அடி பாவி, என்கிட்டே கமிஷன் கேக்குறியா நீ? பின்ன உன் பிசினஸ் தானே, லாபம் வரப்போகுதுல, அதுல கமிஷன் எனக்கும் உண்டுல்ல. ஆண்டவா, சரி நீ கேக்குற கமிஷன் கொடுத்துட்றேன், போதுமா? ஓகே, ஆனா அங்க தனியா போக எனக்கு போர் அடிக்குமே. என்ன பண்ணலாம்? சரி நீமே கூட கூட்டு போ. சூப்பர் ஐடியா. ஆனா ஒண்ணு, பேசி கீசி காரியத்தை கெடுத்துட கூடாது. ரொம்ப நல்ல கஸ்டமர். என்ன, எனக்கு பிசினஸ் சக்சஸ் ஆகுறது உன் கையில தான் இருக்கு. அந்த அளவுக்கு டீட்டெயிலா எல்லாம் எடுத்து அவர்கிட்ட சொல்றேன். அவ்வளவுதானே, விடு, நான் பாத்துக்கிறேன். நாளைக்கு நான் பேசுற பேச்சுல அவரு உன் பிசினஸோட சேர்த்து உன் மானத்தையும் சேர்த்து வாங்கிடுவாரு. ஏய் அப்படிலாம் எதுவும் பண்ணிடாத காயத்ரி, சொன்ன கேளு, நல்ல கஸ்டமர். ஓகேவா? சரி ஓகே, நான் பாத்துக்கிறேன். தேங்க்யூ. நிமி, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுமே. இந்த மால்ல பெஸ்ட் ஆஃபர்ஸ்ல சுடிதார்ஸ்லாம் போட்டிருக்காங்க. அத வாங்கி தரதா இருந்தா சொல்லு, இல்லனா இடத்த காலி பண்ணு. இப்படி 2 அக்காவும் சேர்ந்து தம்பியோட பணத்தை கரைக்கிறீங்களே, இது நியாயமா இருக்கா? அவள்கிட்ட ஒரு ஹெல்ப்னு கேட்டா கமிஷன் கேக்குறா, உங்ககிட்ட ஒரு ஹெல்ப்னு கேட்டா சுடிதார் கேக்குற. நியாயமா இருக்கா அதெல்லாம்? சம்பாதிக்கிறீல, ஏலகிரியில இருக்கிற இடத்த ஏர்போர்ட்டுக்கு பக்கத்துல இருக்குன்னு சொல்லி பொய் சொல்லி ஒலையில போடுறீல, அதுல எனக்கும் கொடு. பாருக்கா. ஏய் என்னடி பேசிட்டு இருக்க? அவன் யாரு? அவன் நம்ம தம்பி. அவனுக்கு நம்ம தானே செய்யணும். நீ என்னன்னா அவன் கிட்ட கேட்டுட்டு இருக்க? நான் என்ன செய்யணும்? நான் செய்யறதா இருந்தா 2 பாட்டில் குளுக்கோஸும் 1 செட்டு பேதி மாத்திரையும் தரேன். அடி பாவிங்களா, நான் தாங்க மாட்டேன். நீ கேட்ட சுடிதார வாங்கி கொடுத்துற, போதுமா? அது இப்ப சொல்லு. நல்லா கேட்டுக்கோ. காயத்ரிக்கு நான் ஒரு மாப்பிள்ளை பார்த்து வச்சிருக்கேன். என்ன, நாளைக்கு 2 பேரும் மீட் பண்ண போறாங்க. காயத்ரி கிட்ட இந்த விஷயத்தை பத்தி சொல்லல. பத்திரப்பதி விஷயமா அவங்கிட்ட பேசுன்னு மட்டும்தான் சொல்லியிருக்கேன். நீயும் அவ கூட போய் பையன் எப்படி இருக்கான் என்ன ஏதுன்னு பார்த்து என்கிட்ட சொல்ற. டேய் என்னடா அவ கல்யாண விஷயத்துல இப்படி ஆரம்பமே பொய்யோட ஆரம்பிக்கிற? இப்பதான் இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு, நீ மேல சொல்லுப்பா. இங்க பாரு, அவ கூடயே போய் மாப்பிள்ளை எப்படி இருக்கான் என்ன ஏதுன்னு பார்த்து டீட்டெயிலா என்கிட்ட சொல்லு, அது போதும். சரி, அவளுக்கு பிடிக்கலனா நான் பிக்கப் பண்ணிக்கலாமா? சீரியஸா பேசும்போது விளையாண்டுக்கிட்டு. சரி சரி, சீரியஸா கேக்குறேன். பையனோட பேர் என்ன? பையனோட பேரு பாஸ்கர். இவ போடுற கண்டிஷனுக்குலாம் அவன் பாஸ் ஆவானான்னு எனக்கு டவுட்டா இருக்கு. கவலையே படாத, அவன் பேர்லயே பாதி பாஸ் இருக்கு. நிச்சயமா அவன் பாஸ் ஆயிடுவான். அக்கா நீ என்ன சொல்ற? நான் என்னடா சொல்றது? என்னதான் ஒதுக்கிட்டீங்களே, என்னவோ பண்ணுங்க, எல்லாம் நல்லபடியா நடந்தா சந்தோஷம்தான். எங்க போற? கண்டிப்பா நல்லதுதான் நடக்கும், ஓகேவா? சரி ஆமாக்கா. இங்க பாரு, எதுவும் சொதப்பி வைக்காத, நல்லா பார்த்து தெளிவா சொல்லணும். தம்பி நான் இருக்கேன். சுடிதார மறந்துடாத. அப்பா மறக்கல போ.
மாதவா இன்னைக்கு ஸ்பெஷல் கேசரி ரெடி. என்ன சிரிச்சிட்டு இருக்க? இல்ல, கொசுவை கொல்லாம வீட்டை விட்டு ஒழிக்கிறது எப்படின்னு ஒருத்தன் மெசேஜ்ல அனுப்பியிருக்கான். ஆமா மாதவா, நான் சொல்லணும்னு நினைச்சேன். வர வர நம்ம வீட்ல கொசு தொல்லை ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. எப்படி ஈஸியா ஒழிக்கிறது? அவனும் சிம்பிளான ஒரு வழியை தான் சொல்லியிருக்கான். என்ன வழி? அதாவது ஒரு கொசுவை முதல்ல பிடிக்கணுமா, பிடிச்ச உடனே அது கை கால்லாம் கட்டி போடணுமா, அது கை காலை கட்டின பிறகு வயித்துல கிச்சு கிச்சு மூட்டணுமா, அது கிச்சு கிச்சு மூட்டின பிறகு வாயை திறந்து சிரிக்கும் பாரு, அப்போ பொண்டாட்டி செஞ்ச டிஃபன் எடுத்து அது வாயில ஊட்டி விடணுமா, அதை சாப்பிட்ட பிறகு அந்த கொசு இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது ஓடி போயிடுமா. ஹேய், ஜோக் சொன்னா சிரிக்கணும்டி, இப்படி முறைக்க கூடாது லூசு. நான் கோமா ஏதாவது சொல்லிடுவேன், ஒழுங்கா வாய் மூடிட்டு சாப்பிடு. என்னடி திவ்யா, எங்க கிளம்பிட்ட? ஒரு முக்கியமான அப்பாயின்மெண்ட் அண்ணி, வரேன். அப்பாயின்மெண்ட் கொடுத்த விஐபி யாரு? ஆகாஷ் தானே? மாதவா, நான் இப்பதானே சொன்னேன் வாயை கம்மி பண்ணு. அது அவகிட்ட சொல்றி. அவ வாயை குறைக்க சொல்லு, அவ பவுடரை குறைக்க சொல்லு, அவ சென்ட்டை குறைக்க சொல்லு, அவ அலங்காரத்தை குறைக்க சொல்லு. ஏண்டி ஒரு விவாகரத்துக்கு அப்ளை பண்ணவன் நிக்கிறா மாதிரி அவன் நிக்கிறா? ஏன் விவாகரத்து பண்ணா கண்ணுல தண்ணி வச்சுட்டு சோகமா தேம்பி தேம்பி அழுதுகிட்டே இருக்கணுமா? இப்பெல்லாம் ஜெயிலுக்கு போறவங்க சந்தோஷமா போட்டோக்கு போஸ்ட் கொடுத்துட்டு போயிட்டே இருக்காங்க. டிவோர்ஸ்ங்கிறது ஒரு பொண்ணுக்கு கிடைச்ச விடுதலை. அத சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு அனுபவிக்கிறது தானே நியாயம். ஒரு நாள் உங்க ரெண்டு பேரையும் ரூம்ல போட்டு குமுறுன்னு குமுற போறேன். அன்னைக்கு இருக்கு தீபாவளி. கவலைப்படாத மாதவா, அப்படி ஒரு நாள் வரவே வராது. அத நினைச்சு நீ உள்ளுக்குள்ளேயே குமுறிட்டு இருக்க வேண்டியதுதான். சரி, நான் வரேன் அண்ணி. திவ்யா, சாப்பிட்டுட்டு போ. என்னையா கூப்பிட்டீங்க? ஏன் திவ்யா? இல்ல, என்னையா சாப்பிட சொன்னீங்க? ஆமா. இல்ல, இந்நேரம் அண்ணன் என் தட்டை மறைச்சு வச்சிருக்குமே. ஏன்னா எனக்கு கொழுப்பு குறையணும்னா எனக்கு இந்த வீட்டுல தட்டை ஒளிச்சு வச்சு சாப்பாடு போடாம இருந்ததானே குறையும். நீ தானே மாதவ இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன ஜோக் சொன்ன வாய் விட்டு சிரிக்கணும்னு. ஜோக்னா இப்படி இருக்கணும் நீயும் சொன்னியே. அண்ணி, நான் ஜோக் சொல்லல, சீரியஸா தான் சொன்னேன். இது வரைக்கும் அந்த யோசனை இல்ல, இப்ப நீ சொல்லிட்டல, இனிமேல் அதையும் நான் செஞ்சிடுறேன். தேங்க்ஸ், நான் வரேன். ஏண்டி என்கிட்டயே ஒத்தைக்கு நிக்கிறியா? காட்டுறேன், இந்த மாதவன் யாருன்னு உனக்கு நான் காட்டுறேன். ஏண்டி அவதான் வாய் கொழுப்பு எடுத்து எனக்கு கிண்டல் பண்ணிட்டு போறா, நீயும் அதுக்கு என்னமோ கெக்க பக்கன்னு சிரிச்சுக்கிட்டே இருக்க. என்ன உனக்கு கொழுப்பேறி கிடக்குதா? கடவுளே, ராஜா ரொம்ப நல்லவர். இவ்வளோ நாள் அவரை புரிஞ்சுக்காம நான் தள்ளி வச்சிருந்தேன். இப்பதான் அவரை கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கேன். நானும் நிறைய தப்பு பண்ணிட்டேன். இனியாவது என் வாழ்க்கை நல்லபடியா அமையணும்.